நாமக்கல் மாவட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்பி பணிச்சுமையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்கன்வாடி ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் 1500 அங்கன்வாடி மையங்களில் 400க்கும் மேற்பட்ட ஆசிரியர் மற்றும் உதவியாளர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அங்கன்வாடி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பணியில் உள்ள ஊழியர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் குறைந்த ஊதியத்தில் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டிய நிலை உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பி ஊதிய உயர்வு வழங்குவதுடன் பணியாளர்களிடம் மரியாதையற்ற முறையில் நடத்தும் அலுவலரை மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னும் 2200 அங்கன்வாடி மையங்கள் இருக்குது. இதில் போதுமான அளவு ஊழியர்கள் இல்லை. நிறைய அங்கன்வாடி மையங்கள் வந்து ரொம்ப காலியாக இருக்குது. அது இல்லாமல் அங்கன்வாடி மையத்தில் வேலை செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி வேலை மட்டும் இல்லாமல் மற்ற அரசு வேலை, தேர்தல் வேலை, இந்த வேலையெல்லாம் கொடுக்குறாங்க. இது அவங்களுக்கு வந்து ஒரு குறைந்த சம்பளத்தில் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. 4 மணியோடு அவங்களோட டியூட்டி முடிஞ்சாலும் அந்த ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டுன்னு சொல்லி அவங்க வந்து நிறைய ஒர்க் வைக்கிறாங்க. 12,000 சம்பளத்தை வாங்கி அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கன்வாடி மையத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குழந்தையோட கல்வி, வாழ்க்கை தரம் எல்லாமே அடியெடுத்து வைக்கிறது அங்கன்வாடி மையத்தில் தான். அந்த குழந்தைங்களை பராமரிக்கிற அந்த ஊழியர்களுக்கு வந்து உடனடியாக ஊதிய உயர்வு வேணும். அதே மாதிரி காலியாக இருக்கிற அங்கன்வாடி ஊழியர் இடங்களை வந்து உடனே நிரப்பணும்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி டாஸ்மார்க்குக்கு இப்போ வந்து ஊதியம் சேர்த்தி கொடுத்துருக்காங்க. டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு கொடுக்கும்போது இங்கே அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கொடுக்குறதுல எதுவும் தப்பு இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். உடனடியாக அங்கன்வாடி காலி பணியிடங்களை நிரப்பணும்னு கேட்டுக்கிறோம். மையம் 1500 இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 1500ல் 500 அங்கன்வாடி வேக்கண்டாக இருக்குது. இப்போ ஒரு மையத்தில் ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்களுக்கு உதவியாளர் இல்லை. அந்த டீச்சரே தான் அந்த மையத்தை உதவியாளர் வேலையும் ஆயா வேலையும் பார்க்கணும். அது பத்தாதுன்னு பக்கத்து மையத்தில் வேக்கண்டாக இருக்கும். அதில் உதவியாளர் மட்டும்தான் இருப்பாங்க, டீச்சர் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டீச்சர் இந்த மையத்தையும் பார்க்கணும், அந்த மையத்தையும் பார்க்கணும். 2 மையத்தையும் அவங்க பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும் பொழுது இப்போ ரீசெண்டாக வர்ற குழந்தைங்கள எங்களால் கவனிக்க முடியறதில்ல. 2.5 வயசு குழந்தைங்க வர்றாங்க. குழந்தைங்களுக்கு எங்களால் பாடம் சொல்லி கொடுக்க முடியல. எங்களுடைய பணியை எங்களால் செய்ய முடியல. டீச்சர்னா டீச்சர் வேலையை மட்டும் நாங்கள் பார்க்கணும். சொற்ப சம்பளத்தில் வாங்குறோம். யானை பசிக்கு சோள பொரிங்கிற மாதிரி 12,000ம் 10,000ம் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு காலையில் 8 to 4:30 வரலும் நாங்கள் வேலை பார்க்குறோம். இப்படி வேலை பார்க்குற 3 பணியை நாங்கள் செய்கிறோம். 3 பணியை செய்கிறவங்களுக்கு அதாவது சம்பளம் மிக குறைவு. அதையும் சகிச்சுக்கிட்டு நாங்கள் பணியை செஞ்சோம்னாலும் இங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து சிடிஓவும் பிஓக்களும் வந்து எங்களையும் ஒருமையில திட்டுறாங்க. இப்படிதான் வேலை செய்வீங்களா, இப்படிதான் குழந்தைங்களை வச்சுக்குவீங்களா அப்படின்னு ஒருமையில திட்டுறாங்க. மேலும் இவங்கெல்லாம் பல ஆண்டு காலமாக கொஞ்ச காலமாகவே உள்ளூர்லயே 4 வருஷம் 5 வருஷம் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலையும் தர்றாங்க. இவங்களையும் பணியிடம் மாறுதல் செய்யணும் அப்படிங்கிறத நாங்க கேட்டுக்கிறோம். எங்களுக்கு வந்து சம்பள உயர்வு வேணும். இந்த சொற்ப சம்பளத்துல நாங்க இவ்வளவு கஷ்டமான வேலைகளை செய்யறோம். இந்த துறையை தவிர சுகாதாரத்துறை, மக்கள் கணக்கெடுப்பு, ஓட்டு இது பண்றது எல்லா வேலையுமே எங்க தலையிலேயே கட்டுறாங்க. நாங்க தான் இதுக்கு எல்லாமே ஆளினால் அழகுராணிங்கிற மாதிரி எல்லா வேலைகளுமே நாங்க A to Z வரை கருவறை முதல் கல்லறை வரையில் நாங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இத்தனை வேலையும் செஞ்சு எங்களால மன நிம்மதியா இருக்க முடியல. எங்க குடும்பத்தை எங்களால கவனிக்க முடியல. 12,000 14,000 சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இந்த குடும்பத்தை எங்களால ரன் பண்ண முடியல. அப்படியும் நாங்க வந்து மனநிறைவோட குழந்தைகளுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம்னா எங்களை இந்த அதிகாரிகள் வந்து எங்களை நல்லா வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. ஒருமையில திட்டுறது, நீ வாங்குற சம்பளம் உனக்கு தக்குமா, நீ இப்படிதான் பண்ணுவியா, உன் பிள்ளைக்கு இப்படிதான் போடுவியா இப்படின்னு ஒருமையில எங்களை திட்டுறாங்க. இதையெல்லாம் இந்த அரசு களை எடுத்து எங்களுக்கு உடனடியாக காலி பணியிடத்தை நிரப்பணும். அடுத்து வந்து 92 93 ப்ரமோஷன் எங்களுக்கு இன்னும் வழங்கப்படாமல் இருக்குது.